கிறிஸ்துவோட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் உங்களோடு நிற்க தேவனாகிய கர்த்தர் எனக்கு செய்த மேலான கிருபைக்காக நான் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். வந்தவங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஒரு சிறிய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதற்காக ஒரு வசனத்தை வாசியுங்கள். 127 சங்கீதம் 1 வசனத்தை வாசியுங்கள். 127 சங்கீதம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. போதும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவனுடைய பிரயாசம் விருதா என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு சின்ன பாடலுடைய ஒரு அடிகளை பாடுகிறேன். நானா பரீட்சைகள் വേദനകൾ നന്നായിങ്ങെനിക്കുണ്ടെങ്കിലും നാനാ പരീക്ഷകൾ വേദനകൾ നന്നായെനിക്കുണ്ടെങ്കിലും നാഥനെ ഉള്ളത്തിൽ ധ്യാനിച്ചു എൻ ക്ഷീണം മറന്നങ്ങു പോകുന്നു ഞാൻ. നാഥനെ ഉള്ളത്തിൽ ധ്യാനിച്ചു എൻ ക്ഷീണം മറന്നങ്ങു പോകുന്നു ഞാൻ. വിശ്വാസ ജീവിത പാടകിൽ ഞാൻ സിയോൻ നഗരിയിൽ പോകുന്നു ഞാൻ. വിശ്വാസ ജീവിത പാടകിൽ ഞാൻ സിയോൻ നഗരിയിൽ പോകുന്നു ഞാൻ. വിശ്വാസനായകനേശുവേ നോക്കി വിശ്രാമദേശത്തു പോകുന്നു ഞാൻ. വിശ്വാസനായകനേശുവേ നോക്കി വിശ്രാമദേശത്തു പോകുന്നു ഞാൻ. അലകൾ പടകിൽ ആടിച്ചെന്നാൽ അല്ലൊരൽപ്പവും ഇല്ലെനിക്ക്. അലകൾ പടകിൽ ആടിച്ചെന്നാൽ അല്ലൊരൽപ്പവും ഇല്ലെനിക്ക്. ആഴിയും മൊഴിയും നിശ്ചനാഥൻ അഭയമായെന്ന ദ്രോഹിയിലുണ്ട്. ആഴിയും മൊഴിയും നിർമ്മിച്ച നാഥൻ അഭയമായെന്ന ദ്രോഹിയിലുണ്ട്. വിശ്വാസ ജീവിത പാടകിൽ ഞാൻ സിയോൻ നഗരിയിൽ പോകുന്നു ഞാൻ. വിശ്വാസ ജീവിത പാടകിൽ ഞാൻ സിയോൻ നഗരിയിൽ പോകുന്നു ഞാൻ. വിശ്വാസനായകൻ യേശുവേ നോക്കി വിശ്രാമദേശത്തു പോകുന്നു ഞാൻ. വിശ്വാസനായകൻ യേശുവേ നോക്കി വിശ്രാമദേശത്തു പോകുന്നു ഞാൻ. ஆண்டவரே, கர்த்தர் உம்முடையது, ஜனங்கள் உம்முடையவர்கள். அவர்களோடு தேவையானது நீர் பேசும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். தடைகளை உடைத்து போடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. 127 சங்கீதம் 1 வசனத்தை வாசித்தோம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவனுடைய பிரயாசம் விருதா. ஹல்லேலூயா. நான் இந்த உலக பிரகாரமான வீட்டை கட்டுவதை குறித்து நான் சொல்லவில்லை. கல் செங்கல் வச்சு எல்லாம் கட்டுறதை சொல்லலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய ஒரு குடும்பம், அதாவது ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் நான் இந்த காலை வேளையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நம்ம எல்லாரும் ஒரு குடும்பம் உள்ளவர்கள், சரிதானே? நமக்கு எல்லாம் ஒரு குடும்பம் உண்டு. நமக்கு எல்லாருக்கும் ஒரு எண்ணம் உண்டு. என்ன தெரியுமா? என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், தேசத்தின் மத்தியிலே என்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஒரு எண்ணம் உண்டு. அப்படி உண்டு என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த குடும்பத்தை இயேசு கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்க வேண்டுமா? இயேசு கட்டப்பட்ட, இயேசுவினால் கட்டப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசு கட்டப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும். இயேசு தேவனாகிய கர்த்தர்
குடும்பத்தை கட்டுகிறவர் சரிதானே. ஆதியிலே ஏதேனிலே தேவன் ஆதாமையும் ஏவாளையும் உண்டு பண்ணி ஒரு நல்ல குடும்பத்தை அங்கே உண்டாக்கி வைத்து அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொடுத்தார். ஆனால் சந்தோஷமாக இருக்க வேண்டிய அவர்கள் என்ன செய்தார்கள்? அங்கே யார் வந்தான்? பிசாசு குடும்பத்தை உடைத்து விட்டான். பிசாசு எப்பவுமே குடும்பத்தை உடைக்கிறவன். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று சொன்னார். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய அந்த வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. அது ஒருவேளை சீரியல் பார்க்கிறதா இருக்கலாம், சரியா, ஒருவேளை செல்போனை நோண்டி கொண்டிருக்கிறதாக இருக்கலாம். சில வீட்டில் போனீங்கன்னு போனால் பாருங்க, 4 பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பா அம்மா 2 பிள்ளைகள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, 4 பேரும் 4 மூலையில் உட்காந்து என்ன செய்வாங்க? செல்போனை நோண்டி கொண்டே இருப்பாங்க. உறவினர்கள் யாராவது வந்தால் என்ன செய்ய மாட்டாங்க? முகத்தில் கூட பார்க்க மாட்டாங்க. சில வீட்டில் போனால் சிலவங்க என்ன செய்வாங்க? சீரியல் பார்த்துட்டே இருப்பாங்க. சரி, யாராவது நம்ம கெஸ்ட்டு போகணும்னு வச்சா, அடா இவனுக்கு வேறு வேலை இல்லை, இந்த நேரம் பார்த்து வந்திருக்கான், ஆஹா அங்கே எவ்வளோ அழகாக போய் கொண்டிருக்கு, அப்படி தானே. திரும்பி கூட பார்க்காதவர்கள் இருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளை, அது நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்கிறது. அப்படி இருந்தால் நம்முடைய குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் வருவதற்கு தடைபடும். அதனால தான் ஒரு ஆவிக்குரிய குடும்பம், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் இப்படிப்பட்ட காரியங்களிலே விலக்கை வாழ வேண்டும். ஹல்லேலூயா. பிசாசுக்கு இடம் கொடுக்காமல், பிசாசின் தந்திரங்களுக்கு இடம் கொடுக்காமல், அவனுடைய கிரியைகளுக்கு நம்ம எந்த விதத்திலும் இடம் கொடுக்காமல் கர்த்தர் நம்முடைய வீட்டை கட்டினார் என்று சொல்லி வாழுவோம் என்று சொன்னால் நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்படி இயேசு கூட அவருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது முதல் அற்புதத்தை எங்க செய்தார்? ஒரு குடும்பத்தில் தான் செய்தார். சரியா, ஒரு வீட்டில் செய்தார். ஒரு கல்யாண வீட்டில், ஒரு வீட்டில் தான் ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்தார். அங்கே அந்த அற்புதம் நடக்க காரணம் என்ன? ஒரு திராட்சை ரசம் உண்டாக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் இந்த யூடியூபில் எல்லாம் சரித்திரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு தெரியும். ஒரு நல்ல திராட்சை ரசம், சிறந்த திராட்சை ரசம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் 100 ஆண்டுகளுக்கு மேலே அதை பக்குவப்படுத்தி வைத்திருப்பார்களாம். 100 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும். அநேக ஆண்டுகள் வைத்து அதை பாதுகாத்து பத்திரப்படுத்தி அதை எடுக்கும் பொழுதுதான் அது சிறந்த ஒரு திராட்சரசமாக இருக்கும். நீங்கள் யூடியூப்ல எல்லாம் பார்த்தா தெரியும். ஆனால் இயேசு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். சரியா, 100 ஆண்டு 200 ஆண்டு பழமையான ஒயினை விட மிக டேஸ்டான ஒரு ரசமாக மாறியது. ஹல்லேலூயா. மாறு. காரணம் என்ன தெரியுமா? அந்த ஜனங்கள் விசுவாசித்தார்கள். அது வேணும், விசுவாசித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. விசுவாசித்தார்கள். இயேசு சொன்னாரு, நீங்க தண்ணீரை நிரப்புங்கள், மண்டு பரிமாறுங்கள் என்று சொன்னார். அதை அப்படியே விசுவாசித்தார்கள். இன்றைக்கு நம்ம என்ன சொன்னா எவ்வளவு கேள்வி கேட்டிருப்போம். சரியா, எவ்வளவு கேள்வி கேட்டிருப்போம். ஆண்டவரே அப்படி இருக்குமோ? அப்ரஹாமில் ஆண்டவர் சொன்னாரு, நீ கொண்டு போய் என்ன செய், உன்னுடைய மகனை மோரியா மலையில பலி செலுத்துன்னு சொன்னாரு. அப்ரஹாம் ஒரு பதில் சொல்லவில்லை. பதில் சொன்னானா? சொல்லல. நம்ம என்ன சொன்னா என்ன நினைப்போம்? இது ஒரு பிசாசுக்கு சத்தமா இருக்குமோ, அப்படித்தானே நினைப்போம். ஒருவேளை அப்படி இருக்குமோ, ஒருவேளை வேற ஏதாவது சத்தமா இருக்குமோ. சரி, நமக்கு ஒரு 21 நாள் உபவாசம் போட்டு பார்ப்போம். சரிதான், அப்படித்தானே நினைப்பாமோ? யாருமே செய்ய மாட்டோம். ஆனா ஆபிரகாம் விசுவாசித்தான். அதனால தான் ஆபிரகாமின் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் குடும்பத்தை கட்டுகிறவர். அவர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ள விசுவாசம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. பிசாசுக்கு இடம் கொடுத்தா குடும்பத்தில் என்ன வரும்? சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள் எல்லாம் வரும். அதனால இவைகளுக்கு விலகி நம்ம வாழுவோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை. அதற்கு காரணம் என்ன? அதைத்தான் நம்ம பார்க்கணும். ஏன் ஆசீர்வதிக்கப்படவில்லை? ஏன் ஜெபிக்கிறோம், நன்மைகள் கிடைக்கப்படவில்லை? அநேக நாட்களாக ஜெபித்து கொண்டு வருகிறோம், எங்களுக்கு நன்மைகள் கிடைக்கவில்லை.
அதற்கு நம்ம என்ன செய்யணும்? நான் போன வாரத்தில் சொன்னதை போல நீங்கள் ஒருவேளை ஆண்டவரிடத்தில் ஜெபிச்சிருப்பீங்க, போராடி ஜெபிச்சிருப்பீங்க, சரிதானே? போராடி ஜெபிச்சிருப்பீங்க. அப்புறம் என்ன கிடைக்கும் வரை ஜெபிச்சிருப்பீங்க, சரியா? இப்போ ஜெபிச்சிருப்பீங்க, சோதனைக்குட்படாத ஜெபிச்சிருப்பீங்க, அதில் இடைவிடாமல் ஜெபிச்சிருப்பீங்க. ஆனாலும் கிடைக்கல. காரணம் என்ன? நமக்குள்ள ஏதோ ஒரு குறை இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை கண்டுபிடிக்கணும். முதல்ல அதை கண்டுபிடித்து நம்மை நாம் சீர்படுத்தினால் ஹல்லேலூயா உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நம்ம இங்கே ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அது ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் வாசிங்கள் 128 சங்கீதம் 1 வசனத்தை வாசிங்கள். 128 சங்கீதம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் தான் பாக்கியவான். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், ஒரு பாக்கியமுள்ள குடும்பம். குடும்பம் எப்படி இருக்க வேண்டுமாம்? கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிறோமா? யோசித்து பாருங்கள். எல்லா காரியத்திலும் ஒரு பொய் சொல்லும் பொழுதும் நீ கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். ஒரு தீய காரியங்கள் செய்ய மனது வரும் பொழுதும் நீ கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். என்னை காண்கிற ஒருத்தர் இருக்கிறார், என்னை பார்க்கிற ஒருத்தர் இருக்கிறார் என்று சொல்லி பயப்பட வேண்டும். அதுதான் ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீ கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? மனிதனுக்கு பயப்படுகிறார்கள், பிசாசுக்கு பயப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. பிசாசுக்கு பயப்படுகிறார்கள், மனிதனுக்கு பயப்படுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, மனிதனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வர வைக்கும். சரிதானே? கண்ணியை வர வைக்கும். மனிதனுக்கு பயப்படக்கூடாது. நீ பயப்பட வேண்டியது ஒன்று என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும். அவருடைய சத்தியத்திற்கு பயப்பட வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு பயப்பட வேண்டும், அவருடைய கட்டளைக்கு பயப்பட வேண்டும். அவருடைய சொல்லுக்கு நம்ம பயந்து வாழ்ந்தால் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனுஷனுக்கு பயப்படாது. எந்த மனுஷனுக்கும் பயப்படவே கூடாது. நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீ கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். ஹல்லேலூயா. வாசிங்கள். உபாகமம் 10 அதிகாரம் 12-13 வசனங்களை வாசித்து பாருங்கள். உபாகமம் வசனங்கள். இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து. பாருங்க, சங்கீதக்காரன் சொன்னதைத்தான் அங்கே உபாகமத்தில் சொல்லப்படுகிறது. இப்பொழுதும் இஸ்ரவேலே, நாம் எல்லாம் யாரு? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நம்மளை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்து அவருடைய வழிகளில் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேற எதுவும் கேட்கல. உயிர் பலி கேட்கல, தரையில் உருள சொல்லல, மொட்டை அடிக்க சொல்லல. ஹல்லேலூயா. மலையில போய் ஏறுன்னு சொல்லல, குளத்துல குளின்னு சொல்லல, ஆற்றுல முங்கு என்று சொல்லல. எதுவுமே ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன செய்யணும்? கர்த்தருக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து அவர் மேல் அன்பு கூற வேண்டும். ஹல்லேலூயா. அவர் மேல் அன்பு கூர்ந்தா உன்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உன்னுடைய அன்பு, மனித அன்பு மாறி போகும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். மனிதனுடைய அன்பு மாறி போகும், ஆனால் ஆண்டவருடைய அன்பு ஒருபொழுதும் மாறாது. அதனால வேதம் சொல்லுகிறது, என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் மேலே என்ன செய்ய வேண்டும்? அன்பு வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் மேலே அன்பு வைக்க வேண்டும். நாம் எப்படி இருக்கிறோம்? அன்பு தேவனுடைய பிள்ளை, இந்த காலை வேளையிலே உன்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று சொன்னால் ஹல்லேலூயா, நீ நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் என்ன தவறு இருக்குது? நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறேனா?
ஹல்லேலூயா. அவருடைய அன்பில் நடக்கிறேனா? அவருக்கு பிரியமாக இருக்கிறேனா? அவருடைய கற்பனைகளை நான் கைக்கொள்ளுகிறேனா? இதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து செவ்வாய்ப்படுத்தினால் கர்த்தர் சொல்றது என்ன தெரியுமா? ஆவியானவர் சொல்றது என்ன தெரியுமா? உன்னுடைய குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவனுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். இஷ்டம் போல வாழுகிறவருடைய குடும்பத்தை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவசியமில்லை. கர்த்தருக்கு பயந்து அவருக்கு அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்திற்கு வாழ்ந்தால் கர்த்தர் இந்த நாட்களிலே உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு அலையில சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒன்று, கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணுமா? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கணும். ஹல்லேலூயா. அவருடைய வழிகளில் நடக்கணும். நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உலகத்தில் 2 வழி உண்டு. ஒரு வழி கேட்டுக்கு போகிறோம். அது எப்படி வேணாலும் நீங்கள் நடக்கலாம். இஷ்டம் போல நடக்கலாம். டிவி பார்க்கலாம், வேற என்ன சீரியல் பார்க்கலாம், செல்ல நோண்டலாம். ஹல்லேலூயா. தவறு செய்யலாம், தப்பு சொல்லலாம், பொய் சொல்லலாம், ஏமாற்றலாம், எல்லாம் செய்யலாம். எப்படி வேண்டும் என்றாலும் அந்த பாதையில் நடக்கலாம். அது பெரிய பாதை, ஒரு கவலை இல்லை. இந்த உலகத்தில் இஷ்டம் போல நடக்கிற ஒரு வழி அது. அந்த வழியில் நடக்கலாம். வழியில் நடந்தால் அதன் முடிவு கேடு. ஹல்லேலூயா. அதன் முடிவு நரகம். இந்த உலகத்தில் இஷ்டம் போல வாழ்ந்தால் அதனுடைய முடிவு நரகம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்னொரு வழி உண்டு. அந்த வழி என்ன தெரியுமா? அதிலே இடுக்கம் உண்டு, நெருக்கம் உண்டு, வியாதி உண்டு, கஷ்டம் உண்டு, பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. இவற்றை எல்லாவற்றையும் சகித்து அந்த இடுக்கமான அந்த வாசல் வழியாக சென்றால் ஹல்லேலூயா, ரட்சிப்பு, ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து பரிசுத்தமாய் போராட்டங்கள் கஷ்டங்கள் வரும் பொழுது அதிலே ஆண்டவரை மறதலியாமல் அவருக்காக நம்ம பின் செல்வோம் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது அதனுடைய முடிவோ பரலோக. நித்தியம். பரலோகம் என்று சொல்வதை விட நித்தியம் என்று சொல்வதுதான் மிக பொருத்தமாக இருக்க முடிவு. நித்தியம். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சந்தோஷமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவருடைய முடிவு நித்தியம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகத்தில் இப்போ நீங்க நம்ம வாழ்கிற வாழ்க்கையிலே நம்மளுக்கு போராட்டம் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், உபத்திரவங்கள் இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம், இல்லாத சூழ்நிலைகள் இருக்கலாம், நிந்தைகள் இருக்கலாம், பழிச்சொல்கள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் இதை எல்லாம் சகித்து கொண்டு அந்த இடுக்கமான வாசல் வழியாக நீ செல்வாய் என்று சொன்னால் முடிவிலே நீ மகிமையிலே பிரவேசிப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. அதன் முடிவு மகிமை, நித்திய மகிமை. அதுதான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். பிரைஸ் தி லார்ட். அதில் வாசிங்க சங்கீதம் 23:5 வாசிங்க. 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி அவருடைய பாதையில் நடந்தா, அவருடைய வழிகளில் நடந்தா அவர் என்ன செய்வாராம்? நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகித்து சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு பந்தி ஆயத்தம் பண்ணி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அவருடைய பாதையில் நடந்தா ஒருவேளை பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாம் வரும். ஆனால் முடிவில் என்ன தெரியுமா? மகிமை உண்டு என்று மறந்து போகக்கூடாது. முடிவில் உன் தலையை அவர் எண்ணெயால் அபிஷேகிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான். ஒன்று, கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். ரெண்டாவது ஒன்று கர்த்தருக்கு பயப்படணும். ரெண்டாவது அவர் வழிகளில் நடக்கணும். அவர் வழியை விட்டு விலகி செல்லக்கூடாது. கேட்டுக்கு போகிற வழியில் செல்லக்கூடாது. இஷ்டம் போல செல்லக்கூடாது. நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார், இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த டிராஃபிக் ரூல் உண்டு பாருங்க. அதை மீறினால் என்ன வரும்? ஃபைன் வந்துடும்ல. டிராஃபிக் ரூல் மாறினா ஃபைன் வந்துவிடும். அதில் நடக்கணும். ஹல்லேலூயா. இது ஃபைனோட முடிகிறதில்ல, ஃபைனும் கிடைக்கும். ஃபைனோட முடிகிறதில்ல. இஷ்டம் போல போனால்
அப்புறம் விபத்து ஏற்பட்டுவிடும். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அவர் நமக்கு வைத்த வழிகளிலே நம்ம நடந்தா உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா ஒன்று கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். அப்படி என்று சொன்னால் அவருடைய வசனத்துக்கு பயப்பட வேண்டும். அவருடைய ராஜ்யத்தை குறித்த பயம் இருக்க வேண்டும். பரலோகம் உண்டு என்ற பயம் வேண்டும். நரகம் உண்டு என்ற பயம் வேண்டும். ஹல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற பயம் வேண்டும். அவர் பட்சிக்கிற அக்கினி என்ற பயம் வேண்டும். ஹல்லேலூயா. நல்லவர்தான், வல்லவர்தான், அன்புள்ளவர்தான், சந்தோஷம் சமாதானம் எல்லாம் தரவர் தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் பட்சிக்கிற அக்கினி என்பதை மறந்துவிடக்கூடாது. அன்பு தேவனுடைய பிள்ளை, அதனால் நம்ம கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். ரெண்டாவது, அவர் வழிகளில் நடக்க வேண்டும். அவர் வழி நல்ல உண்மையான வழி. ஹல்லேலூயா. அவருடைய வழியில் நடந்தால் நமக்கு நித்தியம் கிடைக்கும். ஹல்லேலூயா. அவருடைய வழியில் நடந்தால் அது இடரல் இல்லாத வழி என்று வேதம் சொல்லுகிறது. இடரல் இல்லாத வழி. நீ இடறி போக மாட்டாய். அவருடைய வழியை பார்த்து நடக்கணும். கோணலும் சர்க்கலுமான வழியில் அல்ல. அவருடைய வழி ஒருவேளை சின்னதாக இருக்கலாம், ஆனால் அதில் நீங்கள் இடராது நடக்கலாம். பிரைஸ் தி லார்ட். இடராது நடக்க வேண்டும். அப்போ அவருடைய வழியில் நடக்க வேண்டும். மூன்றாவதாக 98ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிங்கள். 98ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் வாசிங்க. அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. பாருங்க, அது இஸ்ரவேல் குடும்பத்திற்கு அவர் என்ன செய்கிறாராம்? கிருபை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எந்த குடும்பத்தில் தேவனுடைய ஆண்டவருடைய கிருபை இருக்கிறதோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். சொல்ல மாட்டீங்களே? கஷ்டமா இருக்கோ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிருபை நம்முடைய வீட்டில் ஆண்டவருடைய கிருபை உண்டுன்னு சொன்னால் நம்ம குடும்பம் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நமக்கு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான். ஹல்லேலூயா. அதிகாலையில் தேடி அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். கிருபை இல்லைன்னா ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை தான் நம்மை தாங்குவதும் நடத்துவதும் போறதும் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, அவருடைய கிருபைக்காக ஒவ்வொரு நாளும் காலையிலும் நடுராத்திரியிலும் முதல் ஜாமத்திலும் எழும்பி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. கிளாக் இல்லாத காலத்தில் இப்போ எல்லாம் சில டைமில் இந்த ஆலயங்களில் மணி அடித்து சொல்லுவாங்க. இதெல்லாம் இல்லாத காலம் ஒரு 55 ஆண்டுகளுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. அப்போ வாட்சு எதுவுமே இல்லாத காலத்தில் என்னுடைய தாயார் விடிய காலம் 4 மணிக்கு எழும்பி ஜெபிப்பாங்க. ஹல்லேலூயா. அதாவது கனராஜ் சார் இருக்கார், கேளுங்க. தங்கராஜ் சார் வருவார், கேட்டு பாருங்கள். 4 மணிக்கு எழும்பி எல்லா நாளும் 4 மணிக்கு எழும்பி ஜெபிப்பாங்க. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறதுன்னு சொன்னால் நீங்கள் ஜெபிக்கிற மாதிரி நான் ஜெபிக்கிற மாதிரி சோத்திரம்னு சொல்லி மெதுவாக இந்த மீன் வாய் திறந்த மாதிரி எல்லாம் இல்லை, மெதுவாக இல்லை. பாட்டு பாடினா ஒரு 10 வீடு கேட்கும். ஹல்லேலூயா. விடிய காலம். அப்போ இப்போ மாதிரியெல்லாம் நிறைய வீடுகள் கிடையாது, கொஞ்சம் வீடு தான். 10 வீடு கேட்கும். அந்த அளவுக்கு சத்தம் போட்டு பாடல் பாடி ஹல்லேலூயா ஜெபம் பண்ணுவார்கள். அந்த ஜெபத்தின் பலனாகத்தான் உங்கள் முன்னாடி நின்று கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். அவருடைய குடும்பத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். பிள்ளைகளை மட்டுமல்ல, பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அதுதான் என்னுடைய ஆண்டவர். அதுதான் ஆண்டவர் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவர். அவருடைய கிருபை நமக்கு இருக்கணும். அதிகாலையில் கிருபை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நல்லா தூங்கிடாதீங்க. இந்த வருகிற நாட்கள் மிக கொடிய காலங்கள் நமக்கு எதிராக வரப்போகிறது. ஆண்டவருடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது. நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாக வேண்டும். அதற்கு நீங்கள் என்ன செய்யலாம்? தூங்கினா என்ன செய்வான்? பாதர் ஒரு பாட்டு பாடினார். என்ன பாட்டு? தூங்கினா சாஸ் என்ன செய்வானாம்? களை விதைச்சிடுவான். ஹல்லேலூயா. அதனால் என்ன செய்ய? அதனால ஆண்டவர் என்ன சொன்னார்? விழித்திருந்து ஜெபிங்கன்னு சொன்னார். ஹல்லேலூயா. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக ஆமென் ஜெபிக்க வேண்டிய. எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் பலங்காலில் நில்லுங்க, கர்த்தர் அதை மாற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எந்த வீட்டில் துதி இருக்கிறதோ, ஆராதனை இருக்கிறதோ, ஜெயத்தின் கோஷம் இருக்கிறதோ அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. எந்த வீட்டில் துதிக்கணும்,
எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் சொல்லணும், ஸ்தோத்திரம் சொல்லணும், துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும். நீங்கள் வீட்டில் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரை துதிக்கலாம். அதற்கு ஒன்றும் யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஸ்தோத்திரம்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கவங்க யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நம்ம வீட்டில் தானே. ஹல்லேலூயா, துதிக்கணும். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான். ஹல்லேலூயா, துதிப்போரை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். அது ஒரு ஆள் பாடியிருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, துதிப்போரை ஒரு பொழுதும் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. தாவீது துதித்தான். ஆடு மேய்க்கிறவனாகத்தான் இருந்தான். அவன் வீட்டில் அவன் எல்லாரை விட சிறியவன், சரிதானே, எல்லாரை விட கடைசியானவன். அவன் வீட்டில் ஒரு விருந்து நடக்கும் பொழுது அவனுடைய குடும்பத்தில், அவன் குடும்பத்தின் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத்தை குறித்து சொல்லுகிறேன். அவனுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய விருந்து நடக்கிறது. சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிறான். ஆனால் இந்த தாவீது எங்கே இருக்கிறான்? வனாந்தரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள்? பராக்கிரமசாலிகள், பலவான்கள், யுத்த வீரர்கள். ஆனால் தாவீதோ ஒரு சின்ன பையன். அவன் எங்கே இருக்கிறான்? வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்போ சாமுவேல் வருகிறாரு. எல்லா பிள்ளைகளை எல்லாம் வாருங்கன்னு சொல்லுகிறாரு. அதான் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். பாருங்க, குடும்பத்தில் ஆண்டவர் உங்களை தாவீதை போல தெரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா, அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். எல்லாரையும் கேட்குறான். உடனே மூத்தவன் வருகிறான். அவன் திடகாத்திரமாய் பராக்கிரமசாலியாக இருந்தான். ஆனால் தேவன் அவனை தெரிந்து கொண்டாரா? இல்லை, தள்ளி போன்ட்டாரு. ரெண்டாவது வாரம் வந்தான், செல்லாது. மூணாவது வந்தான், அதுவும் இல்லை. கடைசியாக இனி யார் இருக்காங்க? அப்படிதானே, இனி யாரு? ஐயா, ஒரு சின்ன பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா, நீ போய் அவனை கூட்டிட்டு வாங்க. ஹல்லேலூயா, அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அதை செய்ய போகிறாரு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் சிறியவனாக இருக்கலாம், தள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம், ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார், ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உங்களை தெரிந்து கொள்ள போகிறார். தடைபடுகிற காரியத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேலைக்காரன் போகிறான், ஓடி போய் அவனை அழைத்து கொண்டு வருகிறான். அழைத்து கொண்டு வந்ததும் ஆண்டவர் சொல்கிறார், இவன் என்ன செய், அபிஷேகம் பண்ணு என்று சொல்லுகிறான். அதற்கு ஒரு காரணம் என்ன சொன்னால், வனாந்தரத்தில் அவன் ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தான். அதனால தான் அவன் தைரியமாக சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. அப்படி எப்பொழுதும் மற்ற பேச்சுக்கள், மற்ற சிந்தைகள், மற்ற நினைவுகள் நம்மிடத்தில் வராதபடி எப்பொழுதும் கர்த்தரை நீங்கள் துதிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை சிங்காசனத்தில் வைத்து அழகு பார்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறவர்களை ஒரு பொழுதும் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். அதனால தான் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்கள் வீட்டிலே தேவனுடைய கிருபை இருக்கணும். நீங்க துதிக்கணும். துதிச்சா அவருடைய கிருபை பெருகும். துதிக்க துதிக்க கிருபை பெருகும். ஹல்லேலூயா. துதி இருக்கணும். எப்பொழுதும் செல்ஃபோனை நோண்டி டிவியை பார்த்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள்லாம் நான் முன்னாடி சென்னையில் இருக்கும்போதெல்லாம் டிவி பார்ப்பேன். இப்போ ஒரு 5 நிமிடம் அந்த டிவியை போட்டு பார்த்தா கூட என்னவோ நம்ம ஒரு பெரிய இழப்பை சந்தித்த மாதிரி ஆகிடும். டிவி போடுறதே இல்லை. ஹல்லேலூயா. டிவி இருக்கிறது போடுறதே இல்லை. சப்போஸ் ஒரு டைம் பாஸோ எதுக்கோ ஒன்று ஒரு 5 நிமிடம் போட்ட ஒரு 5 நிமிடம் நியூஸோ ஏதாவது ஒன்று கேட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு என்ன செய்யும்? அப்படியே ஒரு பிரசன்னம் நம்மை விட்டு போன மாதிரி ஆகிவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளை, அதனால தான் இதுக்கு உலகத்திற்கும் அதன் ஒத்த வேஷத்திற்கும் நாம் அடிமைப்படாமல் துதித்து கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம் என்று சொன்னால் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஆமென். தேவ கிருபை உள்ள குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களுடைய வீட்டில் துதி இருக்கும் பொழுது உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். வாசியுங்கள் சங்கீதம் 66 சங்கீதம் 12 வசனத்தை வாசியுங்கள். 66 சங்கீதம் 12 வசனம். மனுஷனை என் தலையின் மேல் ஏறி போக பண்ணினி, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில மனுஷன் நம்முடைய அநேக நேரங்களில் நம்ம தலைக்கு மேலே ஏறி போயிருக்கிறான். சரிதானே, சரிதானே. இன்றைக்கு நண்பனாக இருக்கிறவன் நாளைக்கு பகைவனாய் மாறிவிடுகிறான். சரிதானே. இன்றைக்கு தரலாம் என்று சொல்லுகிறவன் நாளைக்கு தரமாட்டேன் என்று சொல்லுவான். இன்றைக்கு முடியும் என்று சொல்லுகிறவன் நாளைக்கு முடியாது என்று சொல்லுவான்.
சரிதானே? சில வேளைகளிலே நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்வார்கள். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, மனிதர்களை தலைக்கு மேலே ஏறி போக பண்ணினேன். வாசிங்க சிஸ்டர் ஒரு முறை கூட. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்ம பல போராட்டங்களை கடந்து வந்தோம். ஆனா இப்போ ஆண்டவர் எங்க கொண்டு நிறுத்தி இருக்கிறாராம்? செழிப்பான இடத்துல கொண்டு நிறுத்தி இருக்கிறாராம். ஹல்லேலூயா. எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு கஷ்டங்கள் சகித்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு இவ்வளவு மேன்மையாக நம்மை வைத்திருக்கிறாரே, அது அவருடைய கிருபை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறார். உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து நம்மை ஒரு செழிப்பான இடத்துல கொண்டு நிறுத்தி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது அவருடைய கிருபையே கிருபை. ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளை, அந்த கிருபையிலே நம்ம வளர வேண்டும். அடுத்து 136 சங்கீதம் 1 வசனத்தை வாசியுங்கள். 136 சங்கீதம் 1 வசனம். கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவரை துதிச்சா அவருடைய கிருபை என்ன எப்படி இருக்குமாம்? என்றும் உள்ளதாக இருக்கும். ஹல்லேலூயா. 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 ஒரு அட்டகாசமான சத்தம் போட்டு ஒரு பிரசங்கம் கேட்பதே அல்ல. நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒன்று, கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். இரண்டாவது, அவருடைய வழியில் நடக்கணும். மூன்றாவது, அவருடைய கிருபை நம்ம மேலே இருக்கணும். ஹல்லேலூயா. கிருபை நமக்கு இருக்கணும்னு சொன்னால் அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கணும், துதிக்கணும். ஹல்லேலூயா. அப்படி செய்தால் நீ உன்னை ராஜாவாக ஆண்டவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு மத்தியில் நீ ஜெபிக்கிற ஒன்று மற்றவர்களுக்கு மத்தியில் ஆண்டவர் தலை குனிய விடவே மாட்டார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், ஒரு அலையிலே சொல்லுங்களேன். தலை குனிய விடவே மாட்டார், வெட்கப்படுத்தவே மாட்டார், நீ வெட்கம் அடையவே மாட்டார். வெட்கத்துக்கு பதிலாக அவர் உனக்கு நல்ல பலனை தருவார், மகிழ்ச்சியை தருவார். ஆமென். நீ துதிக்கணும், ஜெபிக்கணும். அப்படி இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவாங்க, குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை உள்ள குடும்பத்தின் மேலே என்னென்ன ஆசீர்வாதம் வரும்? வாசிங்கள். ஏசாயா 54 அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிங்கள். ஏசாயா 54 13-14. பிள்ளைகள் எல்லாரும் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். இருங்க. அப்போ கர்த்தருடைய கிருபை நம்ம மேலே இருந்தா ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக நீ கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்து அவர் கிருபைக்குள்ள இருந்தா வேதம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்வார்களாம்? கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஒரு அலையிலே சொல்லுங்க, இன்னொரு அலையிலே சொல்லுங்க. உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க பார்க்குறீங்கல்ல, இன்றைக்கு பேப்பரில் பார்த்தா பிள்ளைகள் 15 வயசு பையன் அவன் மச்சானாரை வெட்டி கொண்டுட்டு போயிட்டே இருக்கிறான். பேப்பரில் பார்த்தீங்கல்ல, போன வாரத்தில் பார்த்துருப்பீங்க. 15 வயசு பையன் அக்காவை அடித்தான்னு சொல்லி மச்சானை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கிறான். உலகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? கர்த்தர் உன் பிள்ளைகளை என்ன செய்வார்? உன் பிள்ளைகளே போதிக்கப்பட்டிருப்பார்கள். அடுத்த வாசிங்க. பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். உன்னுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஹல்லேலூயா. உன்னுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வீட்டில் துதி இருக்கணும், ஆண்டோடைய கிருபை இருக்கணும். ஹல்லேலூயா. கிருபை இருந்தால் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் எப்படி இருக்கும்? பெரிதாக இருக்கும். அடுத்து வாசிங்க சிஸ்டர், வாசிங்க. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், கொடுமைக்கு தூரமாவாய். நல்லா கேட்டுக்கங்க. இப்படி கர்த்தருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருந்தால் உங்க பிள்ளைகள் என்ன செய்வார்களாம்? கொடுமைக்கு தூரமாவார்கள். ஹல்லேலூயா. நீ பிள்ளைகள் நல்லா இருந்தால் நீ வீட்டில் எப்படி இருக்கலாம்? பயம் இல்லாத இருக்கலாம். இல்லை பிள்ளைகள், ஒரு நிமிஷம், பிள்ளைகள் வெளியே போனால் சில தாயார்கள் சொல்லுவார்கள், பையனை காணோம் அப்படி தானே பயந்து இருப்பாங்க. எங்கே போனானோ, எதுக்கு போனானோ, என்ன வம்பு வழக்கு இருக்குதோ, பயந்திருப்பார்கள். ஆனால் நீ நீதியினால் ஸ்திரப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொன்னால் உன் பிள்ளைகளை குறித்து நீ பயப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய கிருபை உங்க வீட்டில் இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிருபை இருந்தா நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வாசிங்க. அடுத்து வாசிங்க. திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை.
ஹல்லேலூயா. திகிலு, கஷ்டம், பிரச்சனைகள் உன் பிள்ளைக்கு வராதபடி ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளுவார். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதனால் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்ம அப்படி வாழணும். எரேமியா 17ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிங்கள். எரேமியா 17ஆம் அதிகாரம் 7-8 வசனம். வேகமாக அதையோட வசதி முடித்து விடுகிறேன். நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, ஹல்லேலூயா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அவன் எப்படி இருப்பானா? அடுத்த வசனத்தை நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஹல்லேலூயா. கனி கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள். உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். உங்கள் குடும்பத்திலே நன்மை உண்டாகும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுப்பி நிற்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், அவருடைய வழியில் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவருடைய வழியில் நடக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அவருடைய கிருபை நம்ம வீட்டில் இருக்கணும். தாவீதுக்கு அருளின கிருபை நம்முடைய குடும்பங்களிலும் அருளும் பொழுது, கர்த்தர் தரும் பொழுது, கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பார், நம்முடைய குடும்பத்தை மேன்மையாக வைப்பார். எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும் சொல்லுங்க. என் பிள்ளைகளை ஆசீர்வதியும் என்று சொல்லுங்க. என் மகளை ஆசீர்வதியும் என்று சொல்லுங்க. என் மகளை ஆசீர்வதியும் என்று சொல்லுங்க. கொடுமைக்கு தூரமாக்கும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. பயப்படாமல் நான் வீட்டில் இருக்க ஹல்லேலூயா எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுங்க. சோத்திரம், சோத்திரம். எல்லா கரங்களை தட்டி, எல்லார் கரங்களை தட்டி உற்சாகமாக ஆண்டவரே, இந்த ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக என்னுடைய குடும்பத்தை மாற்றும் என்று சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக என்னுடைய குடும்பத்தை மாற்றும். இயேசுவின் குடும்பம் நாமே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக, வேதனை இல்லாத, வருத்தங்கள் இல்லாத, கஷ்டங்கள் இல்லாத ஒரு குடும்பமாக என்னுடைய குடும்பத்தை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் குடும்பங்களுக்கு நன்மை உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், கண்ணீரின் பள்ளத்தாக்குகள் எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தர் உங்களுக்கு பெரிய நன்மையை செய்வதற்காக அவர் உங்கள் குடும்பங்களில் வரப்போகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதியும் என்று சொல்லுங்க. என் குடும்பத்துக்கு நேராக வருகிற தடைகளை எல்லாம் உடைத்து போடும் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பு நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த கரங்களை தட்டி அவர் அன்பு நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எல்லை நம்பி அவர் தந்த பொறுத்ததனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேர். எல்லை நம்பி அவர் தந்த பொறுத்ததனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேர். ஆனந்தமே, பரமானந்தமே, இதுமா பெரும் பாக்கியமே. ஆனந்தமே, பரமானந்தமே, இதுமா பெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரனே எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரனே உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரனே எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பு நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் எல்லா கரகத்தை அபிஷேகத்தோடு காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் அந்த பொறுப்பதனை அவர் கரகத்தை எல்லா அபிஷேகத்தோடு ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆசீர்வாத கடன்காரர்கள் மாறி போகட்டும். ஹல்லேலூயா. பயந்து அவருடைய
சொந்தக்காரரவர் என்னருள்ளத்தில் சொந்தமானார். அந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் என்னருள்ளத்தில் சொந்தமானார். கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே கிருபை சூழ்ந்து கொள்வதாக, கிருபை சூழ்ந்து கொள்வதாக, கிருபை சூழ்ந்து கொள்வதாக, ஒவ்வொரு குடும்பத்திலும் இப்படியே கிருபைகள் சூழ்ந்து கொள்வதாக ஆண்டவரே. வேறொரு எல்லாம் சந்திக்கப்படுவதாக, நன்மைகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. glory glory hallelujah. எல்லா கரங்களை தட்டி, எல்லா கரங்களை தட்டி அபிஷேகத்தோட ஆண்டவரத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், நான் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்து என் குடும்பத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் என் குடும்பத்தை மாற்றும் என்று சொல்லுங்க. ஹalleluya hallelujah 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 hallelujah. ஓரா பலமர சந்தரபல hallelujah. உங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தொடங்கின நேரம் முதல் இம்மட்டும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல பாடல்களை நீர் கொடுத்தீர் ஸ்தோத்திரம், நல்ல ஜெபத்தை கொடுத்தீர் ஸ்தோத்திரம், ஆராதனையை கொடுத்தீர் ஸ்தோத்திரம், தேசத்திற்காக ஜெபத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து கொடுத்த காணிக்கைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த செய்திக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரபரிதமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரபரிதமாய் ஆசீர்வதித்தள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு நல்லவர், ஊழியத்தை ஆசீர்வதியும், இந்த ஊழியத்தை பெருக பண்ணும் ஆண்டவரே. அந்த வேலையிலே கட்டுமான பணியிலே இருக்கிற பிள்ளைகளோடு கூட இரும், தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக, நன்மைகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. தீங்கு துக்கப்படுத்தாதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். வருகிற வாரத்தில் நாங்கள் உருபித்து காடும் வரைக்கும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக ஆண்டவரே. எல்லா நன்மைகளால் நிறைத்தரலாம், எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கேளும் எங்கள் நல்ல பிதாவே.